எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த தீபாவளிக்கு நான் என்னோட வீடை சின்ன ஃபெஸ்டிவ் வைப் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் எப்படிலாம் டெக்கார் பண்ணியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் அண்ட் ஒரு தியா ஹோல்டர், டிஐஒய் தியா ஹோல்டர் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம யூஸ்வல் தியாஸை எப்படி கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம் அதையும் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒரு தோரண் பண்ணுவோம், அதை வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம காமிக்கிற ஐடியாஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட் ஐடியாஸ், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃபேவரட் ஐடியாஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தீபாவளிக்காக நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தோரண் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மேரிகோல்டு அண்ட் மேங்கோ லீவ்ஸ் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் தோரனுக்கு இருக்க லுக் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ரெடிமேடாக கிடைக்கிற தோரணம் போடும்போது அந்த லுக் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு நம்ம பெரியவங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஒரு தோரணம், மாவிலை தோரணம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் தீபாவளி டெக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஸோ நான் ஒரு சிம்பிளாக ஒரு தோரணம் தான் பண்ணுறேன். ஜஸ்ட் மேங்கோ லீவ்ஸை இந்த மாதிரி டேப் வச்சு பின்னாடி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த பூவெல்லாம் கார்லண்ட் மாதிரி கோர்த்து அதுக்கு நடுவில் இந்த மேங்கோ லீவ்ஸ் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு தோரணம், ரொம்ப ஈஸியாக லாஸ்ட் மினிட்டில் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளவர்ஸ் வச்சு மேங்கோ லீவ்ஸ் இருந்தால், எனக்கு ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஆக்சுவலாக கிடைக்கல, இதுதான் எனக்கு இங்கே கிடைச்சது. நம்ம ஊர்லெலாம் ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ லீவ்ஸே பறிக்கலாம். ஸோ பார்க்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழகாக இருக்கும் நம்ம அந்த பண்ணும்போது. இது வந்து நான் டோரில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா. இதுவும் அழகாக இருக்கும் டோரில் வச்சு பார்க்கும்போது. இது ஒரு 3-4 பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட தோரணம் ஃபைனல் லுக். ரொம்ப ஈஸியாக ட்ரெடிஷ்னலாக டக்குன்னு ஒரு தோரணம் பண்ணியாச்சு. மாங்காய் இலை யூஸ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுதான் பெஸ்ட் தீபாவளி டெக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் டோரில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இது டோருக்கும் ஒரு டெக்கார், என்ட்ரன்ஸ் டோருக்கும் ஒரு டெக்கார் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ லைட் ஹோல்டர், கேண்டில் ஹோல்டர். இது வந்து கோல்டன் ஃப்ளவர்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் வந்து தேவைப்படுது. இது வந்து ஒரு கார்ட்போர்டில் ஒரு சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலி ஒரு கீ பாக்ஸோட பிளேட், டின் பாக்ஸோட பிளேட். இது நான் பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கேண்டில் லைட் யூஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட், இதில் சர்க்கிள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேட்டில் நான் ஒரு பிராஸ் கலர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அதே கலர் தான் இந்த பிஸ்தா ஷெல்ஸ்க்கும் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா பிஸ்தா ஷெல்ஸையும் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கலாம். பட் அதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாமே நம்ம பிஸ்தா ஷெல்ஸ்லாம் கலர் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக வந்தது ஆக்சுவலி. இதெல்லாம் பிராஸ் கலர், பிராஸ் வித் கோல்ட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அந்த சர்க்கிளில் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான் இது, ஒரு 1/2 an hourல பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கோல்டன் ஃப்ளவர் மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிட்டே வரணும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இது வந்து என்னோடய புத்தா கார்னருக்கு பர்ஃபெக்டான ஒரு டெக்கார் மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த இதில் சென்டரில் ஒரு கேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம மெஷர் பண்ண கேண்டில். இந்த 2 தியா ஹோல்டர் வந்து நான் அமேசானில் வாங்கினது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இதுவும் ஆக்சுவலாக தியா வந்து ஹேங்கிங் ஹோல்டர். ஸோ இதை வந்து நான் இப்போ இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக், நம்ம கோல்டன் ஃப்ளவரோட ஃபைனல் லுக். ரொம்ப அழகான ஒரு கேண்டில் லைட் ஹோல்டர் இது. புத்தா கார்னருக்கு எனக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு டெக்கார் எனக்கு தெரியல, இருக்குமான்னு தெரியல. ரொம்ப அழகாக இருந்தது இதை பார்க்கும்போது. நைட் டைமில் லைட்ஸ் இல்லாதப்போ இந்த மாதிரி விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு லுக் கிடைக்கும். ஒரு
வைப்ரண்ட் லுக் கிடைக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது. இந்த புத்தாவும் ஆக்சுவலி அமேசானில் வாங்கினது தான். ஸோ இதோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிஐஒய் டோரன் நான் பண்ணியிருக்கிறது வந்து இது டிஐஒய் தான். இதோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இந்த வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு என்ட்ரன்ஸ் மேக் ஓவர். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஷூ ரேக் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த ஷூ ரேக் மேலே இந்த மாதிரி டெக்கார் பீசஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஹோம் ஸ்வீட் ஹோம் ஸ்டிக்கர் வந்து டிஐஒய் தான். இதோட வீடியோவும் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அண்ட் இந்த சைடில் ஒரு மணி பிளான்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த விநாயகர் வால் ஹேங்கிங்கும் நம்ம டிஐஒய் தான். அதோட வீடியோவும் நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, கார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண டெக்கார் வந்து என்னோடய ஒரு பழைய துப்பட்டா. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் டெக்கார் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவை சேர்த்துருக்கேன், மாற்றிருக்கேன். சைடில் ஒரு மணி பிளான்ட்டோ அப்புறம் ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்கேன். அண்ட் எந்த பிளான்ஸ் இருக்கோ உங்களுக்கு அந்த பிளான்ஸை என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த தியா ஹோல்டர் வந்து இது வந்து குங்கும சிமில். ஸோ அதை வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, ரொம்ப அழகாக இருந்தது இதை வச்சு பார்க்கும்போது. தியா ஹோல்டர் இல்லைன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது சைடில் வந்து நான் ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் லைட். அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இந்த டெக்கார் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது. தீபாவளி அப்போ இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் மணி பிளான்ட்டை அந்த மேலே அந்த வால் ஹேங்கிங்கோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் கூட அமேசானில் ஆர்டர் பண்ணது தான். இது வந்து இதோட லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த கணபதி வால் ஹேங்கிங் வீடியோவும் நம்ம லிங்க்கில் போய் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வால் ஸ்டிக்கரும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிஐஒய் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் ஃபார் திஸ் தீபாவளி. ஆக்சுவலி வந்து இதில் நிறைய கேண்டில்ஸ் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு நைட் டைம் லுக் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். என்னதான் நம்ம ஆக்சுவல் தியாஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எப்போவுமே தீபாவளினா நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மண் விளக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து யூஸ்வலாக பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டெக்கார் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுக்கு வந்து இது ஒரு சின்ன பாட் நான் சென்டரில் வைக்கலாம், மிடில் வைக்கலான் இருக்கேன். இந்த பாட்டுக்கு பேஸ் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு மேலே கோல்டன் கலர் ரிம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு கோல்டு டெக்கார் பண்ணிகிட்ருக்கேன் மிடில். இது ரொம்ப சிம்பிள் தான், இது எல்லாருமே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட் மினிட்டில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பெயிண்டிங் தான் இப்போது நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மற்ற சுற்றி வைக்கிற தியாஸ்க்கும் நான் கலர்ஃபுல் கலர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி எல்லா கலர்ஸும் நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு எது நல்லாயிருக்கும்னு தோணுதோ. நான் வந்து இன்றைக்கி அரவுண்ட் 4 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். க்ரீன், பிங்க் அண்ட் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபைனல் லுக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கும் ரிம்க்கு வந்து மேலே வந்து கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் உள்ளே கொஞ்சம் டாட் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், நம்ம இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி. இது வந்து ஒரு தியா மாதிரி ஒரு சின்ன பெயிண்டிங் வெளியில், எல்லாமே கோல்ட் கலர் தான். எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான பெயிண்டிங் தான் அது. இந்த மாதிரி நான் ரெண்டு செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக க்ரீன்னா க்ரீனில் 2, ஆரஞ்சு 2, ப்ளூ 2 அந்த மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக், அந்த மெயின் பார்ட்டோடது. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட. ஆக்சுவலி சென்டர் பார்ட்டில் வந்து நான் கேண்டில் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ஹைட்டுக்கு ஒரு சின்ன குங்குமச்சிமல் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த கேண்டில் லைட் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எனக்கு வந்து இந்த பெயிண்டிங். கலர்ஃபுல் தியாஸ் நம்ம கடையில் போய் டைரெக்டாக கலர்ஃபுல் தியாஸ் வாங்குறதுக்கு நம்ம யூஷுவல் ரோட் சைட்லலாம் கிடைக்கிற அந்த மாதிரி தியாஸ் வாங்கி இந்த மாதிரி சூப்பராக பெயிண்டிங் பண்ணிக்கலாம் வீட்டிலையே, உங்களுக்கு பிடிச்சமான டிசைனில். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் திரி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. இப்போ இது கிடைக்குது இங்கே. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த விளக்கு இவ்வளோ அழகாக மாற்றி நம்ம வீடு அழகாக டெக்கரேட் பண்ணலாம், அதாவது தீபாவளிக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. See you in another exciting video. Until then, bye from Archana.